இன்றைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் கூப்பிடுறார். கூப்பிட்டு, எரேமியா தீர்க்கதரிசி இங்க வா, நான் ஒரு குடும்பத்தார உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன செய்யறாரு? ஒரு குடும்பத்தார், ஒரு வம்சத்தை, ஒரு ஃபேமிலி பத்தி, அந்த ஃபேமிலி, அவங்களோட பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அந்த ஜெனரேஷனை கொஞ்சம் காமிக்கிறேன், நீ கொஞ்சம் அவங்கள டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏற்கனவே அந்த ஃபேமிலியுடைய நடைமுறைகள், அவர்களுடைய எல்லைகளில் இருக்கிறவங்க, பெரியவங்க, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் முதலா இருக்கிற எல்லாருடைய நடைகளை ஆண்டவர் கவனித்து கொண்டே இருந்திருக்கிறார். அதனாலதான் கூப்பிடுறாரு. எரேமியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஒரு குடும்பத்தை நீ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம குடும்பத்தை கூப்பிட்டு ஆண்டவர் தீர்க்கதரிசியை வர வச்சு, இந்த குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்முடைய குடும்பத்தின் அழகுன்னு பார்த்துக்கங்க. இங்க ஒரு குடும்பத்தின் அழகை பார்க்கும்படி எரேமியா தீர்க்கதரிசிய வர சொல்லி, நீ இவங்களை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. இந்த ஜனம் எங்க இருந்து வந்தவங்கன்னா, எருசலேமுக்கு அகதிகளாய் வந்த மாதிரியான ஜனம். கவனத்தை நல்லா கொஞ்சம் வச்சுக்கிட்டு வாங்க. அப்பதான் நம்ம என்ன நோக்கத்துல பேசுற செய்தி கொடுக்கப்படுகிறது என்று நம்ம கவனிக்க வேண்டும். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சரிதானா? ஆவியானவர் என்கிட்ட என்ன பேச போறாருன்றதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சரிதானா? இப்ப என்ன செய்றாரு? அந்த ஃபேமிலி என்னன்னா, இவங்க எருசலேம்ல தங்கி இருக்கிறாங்க. ஏன் வந்திருக்காங்கன்னா, அந்நிய தேசத்துல இருந்து அவங்க வர்றாங்க. இந்த சீரியர்களுக்கு பயந்து அல்லது பாபிலோனியருக்கு பயந்து அவங்க நம்மளை சிறைப்பிடிச்சிடக்கூடாது என்று சொல்லி எருசலேம்ல அடைக்கலம் புகுந்து சமாதானமான நகரமாச்சேன்னு சொல்லி இங்க இருக்கிறாங்க. இங்க இருக்கும் பொழுது அவங்க ஒரு ஸ்பெசிபிக் குவாலிட்டியோட இருக்கிறத குறித்து இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்லி கொடுக்கிறார். எரேமியா 35ஆம் அதிகாரம் எரேமியாவை கூப்பிட்டுட்டு சொல்றாரு. 2ஆம் வசனம் வரிசையா ஒரு வசனங்களை மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க. இது என்ன குடும்பம்னா, ரேகாபியருடைய வீட்டுக்கு போக சொல்றாரு. நீ போய் ஒரு குடும்பத்தை அழைச்சிட்டு வா. கவனம் மட்டும் இதுல இருங்க. இதுல நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்க என்ன இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வசனங்கள் நிறைய இருக்கிறதுனால இதுல என்ன சொல்லிட்டு வர்றாரு, இவங்க என்ன அழகுல இருந்தார்கள், ஏன் இந்த ஆண்டவர் இவர்கள் அப்ரிஷியேட் பண்ணுகிறார், ஏன் இவங்க கவனிச்சு இவங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இவங்க அவ்வளவு தூரம் அழகானவர்களா, இந்த குடும்பம் அவ்வளவு ஸ்டாண்டர்டா என்றதை கொஞ்சம் பாருங்க. வசனத்தை மட்டும் படிங்க. எரேமியா 35:2. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களுடைய பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். இப்ப என்ன செய்யற சொன்னாரு? ரேகாபியர் குடும்பத்தாரை எல்லாரையும் வர வச்சு தேவாலயத்துல ஒரு எல்லையில போய் உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுன்னு சொல்றாரு. நீங்க திராட்சரசம் ஒன்னு ஏதோ குடிக்க கொடுக்கறதுனால வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை, விருந்து. சொல்லுங்க. இப்ப எல்லாரையும் வர சொல்லிட்டு நம்ம நாட்டுல எல்லாம் என்ன செய்வாங்க? வடை பாயாசம் போடுறாங்க. என்ன எப்ப வடை பாயாசம் எப்ப போடுவாங்க? ஸ்பெஷல் டே, அப்படித்தானே? அது மாதிரி விருந்துல திராட்சரசம் பரிமாறுகிறதுனா ஒரு ஸ்பெஷல். அந்த விருந்துக்கு ஆலயத்துல கூட்டிட்டு அவங்களுக்கு ஒரு விருந்து வையி. விருந்துல நீ என்ன செய்யணும்? திராட்சரசம் அவர்களுக்கு முன்பாக வைத்து நீ பரிமாற வேண்டும் என்று அந்த குடும்பத்தை கூப்பிடுற. படிங்க. அப்பொழுது நான் அபசினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான எசினியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து, ரேகாபியருடைய குமாரர் அனைவரையும் வர வச்சு, 5ஆம் வசனம், திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து, அங்கே குடம் கிண்ணம் எல்லாம் திராட்சரசத்தால நிரம்பி இருக்குது, அதெல்லாம் முன்னால வைத்துட்டு அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், திராட்சரசம் நல்லா குடிங்க, எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களுக்கு விருந்து கொடுக்க சொன்னாரு, நான் திராட்சரசம் வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் எடுத்து வேண்டிய அளவு குடிங்கன்னு சொன்னேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை. சொல்லுங்க. குடிக்கிறது இல்லை.
ஏனென்றால் ஆ, ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் ஆ, நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு ஆ. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்க என்ன அவங்க அப்பா சொல்லியிருக்காருன்னா, நீங்க நம்ம எது என்ன ஒரு சொந்த ஊரை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க, வேற ஒரு ஊருக்கு போறீங்க. ஆனா அங்க போய் நீங்க ஃபுல்லா செட்டில் ஆகிடக்கூடாது. செட்டில் ஆகி அங்க இருந்துட்டீங்கன்னா நீங்க அங்க வாழ்நாளெல்லாம் அங்க அந்நியர்களா தான் இருப்பீங்க. சொந்த ஊர் எதுன்னு கேட்டா எங்கேயோ இருக்குது, கன்னியாகுமரி தான் சொந்த ஊருன்னு சொல்லுவீங்க. ஆனா எங்க இருக்கிறீங்க, சென்னையில இருக்கீங்க. அதனால நீங்க இங்க போய் செட்டில் ஆயிடாதீங்க, நீங்க நம்ம தேசத்துல தான் நீங்க குடி இருக்கணும். இப்ப நம்ம எதற்காக நீங்க அங்க போறீங்கன்னா அடைக்கலத்துக்காக போறீங்க. சீரியர் வந்துருவாங்க, பாபிலோனியர் வந்து உங்களை சிறைப்பிடிச்சிருவாங்கன்னு பயத்துல தான் நீங்க போய் எங்க போறீங்க, எருசலேமுக்கு போயிருக்கீங்க. ஆனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன், நீங்க போய் அங்க தங்கி என்ன செய்யக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாலியா என்ஜாய் பண்ற லைஃப் எல்லாம் வேண்டாம். அடுத்தது என்ன சொன்னாரு, தோட்டங்களை நீங்க நடாதீங்க, கனிகளை நீங்க என்ன செய்யாதீங்க, திராட்சை தோட்டத்தையும் நடாதீங்க, வீடு கட்டாதீங்க. என்ன சொல்லி கொடுத்தாரு, வீடு கட்டாதீங்க, வீடு வாங்காதீங்க, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு. விதை விதைக்காதீங்க. நீங்க போய் என்ன செய்யக்கூடாது, நீங்க கடையில வாங்கி சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு 4-5 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா, திராட்சை ரசம் குடிக்க வேண்டாம். வேண்டாம் சொல்லுங்க, விதை விதைக்க வேண்டாம், வேண்டாம். அடுத்தது என்னது, வீடு கட்ட வேண்டாம், திராட்சை தோட்டத்தை நாட்ட வேண்டாம். சரிதானே? இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நம்ம சுய தேசத்துக்கு சீக்கிரமா வந்துருவீங்க. இதை செய்யுங்கன்னு யார் சொல்லியிருந்தா, அந்த ரேகாபியருடைய குடும்பத்தை தகப்பன் சொன்னதுனால இந்த குடும்பத்தார் எல்லாரும் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கன்னு வேற சொல்றாரு. இது ஆண்டவர் கவனித்துக்கிட்டே இருக்காரு. ஒரு தகப்பன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை பிள்ளைகள் அவர்கள் வம்சம் முழுவதுமே ஒருத்தர் கூட என்ன செய்யல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை விட்டு விலகாம இருந்ததை பார்த்ததுனால ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். படிங்க, 9 படிச்சீங்களா? நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். நாங்க இந்த மாதிரி நாங்க கீழ்ப்படிந்து இருக்கிறோம் சொன்னத ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்கீகரிக்கிறாரு. சரிதானா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, இவங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன். 19 படிங்க. ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆண்டவர் எவ்வளவு ஆழமா பேசுறாருன்னா, அந்த குடும்பத்தார் அவங்க தகப்பன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணார். சரிதானா? அதுக்கு தேவன் ஒரு அவார்டு கொடுக்கிறாரு. என்ன அவார்டு கொடுக்கிறாரு? கவனிச்சீங்களா? என்ன அவார்டு கொடுத்தாரு? அவங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ற ஒரு அட்வொகேட்டாக ஒரு மனிதனை எனக்கு முன்பு சகல நாட்களிலும் இருக்க கட்டளையிட்டேன்னு ஒரு சொல்றார். அந்த ஜனத்துக்கு எந்த குறை வந்தாலும் என்கிட்ட வந்து சொல்றதுக்கு ஒரு ஆள் அங்க இருக்கும் எப்பொழுதும். அவ்விதமாக அவர்களுக்கு எல்லா நன்மைக்கான ஒரு வழியை, நான் ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். சரிதானா? இப்ப பாருங்க, இப்ப ஒரு கேள்வி நல்லா கவனிச்சுட்டு வாங்க, அப்பதான் என்ன மெசேஜ் வருதுன்னு தெரியும். இப்ப இந்த ரேகாபியர் குடும்பத்துல என்னத்தை தான் சாதிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு பெரிய பிளஸிங்க கொடுக்கிறாரு. நான் ஒரு குடும்பத்தை கவனிச்சேன்னு சொல்றாரு. சொல்லிட்டுங்க 13 என்ன சொல்றாரு பாருங்க.
இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், ஆ. நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, ஆ. நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் தன்னை சொல்றார், நான் சேனைகளின் கர்த்தர் பேசுகிறேன், யூதாவின் வம்சத்தார கூப்பிடுங்க, எருசலேம் குடிகளை நீங்க கூட்டிட்டு வாங்க, அவர்கள் என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையோ. ஒரு ரேகாபின் குடும்பத்தின் தலைவன் சொன்னதை அந்த குடும்பத்தார் முழுவதுமா செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் என்னுடைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள என்னுடைய வார்த்தை, சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தையை என் ஜனமாகிய யூதா ஜனங்கள் புத்திமதியை கேட்கிறது இல்லையோ. கம்பேர் பண்றார் பாருங்க, ஒரு ஜனம் ஒரு தகப்பன் சொன்னதே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தம் ஜனத்துக்கு சொல்லி கொடுத்தத அவங்க கேட்கிறது இல்லையா. ஆகவே அவங்களுக்கான ஆசீர்வாதம் என்ன தெரியுமான்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு சொல்றேன். இப்ப பாருங்க, இவங்க என்னத்தை பெருசா செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, அவங்க தகப்ப என்ன சொன்னாரு? வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? திராட்சை ரசம் குடிக்காத, வீடை கட்டுன்னு சொன்னாதானே கஷ்டம், கட்டாம இருன்னு சொன்னா ஈஸியா இல்லையா? ஏம்மா வீடு போய் கட்டுங்கன்னா எவ்வளவு வேலை செஞ்சு சம்பாதிச்சு வீட்டை கட்டணும். ஆனா அந்த தகப்ப என்ன சொன்னாரு? நீங்க வீடு கட்டாதீங்க, போய் தோட்டங்களை வாங்கி தோட்டத்துல உழுது பயிரிட்டு ஒண்ணுமே செய்யாதீங்கன்னு சொல்ற வேலை பெருசா கஷ்டமா ஈஸியா? செய்யுங்கன்னு சொல்றதை விட செய்யாதீங்கன்னு சொன்னதுதான் ஈஸியான வேலை ஈஸியா செஞ்சிட்டாங்க. பாத்தீங்களா? ஆனா இதுக்கு தான் ஆண்டவர் அவார்டு கொடுக்கிறார். செய்யாதன்னு சொன்னத செய்யாமே இருந்தாங்களே, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி, நீ வேணா அவங்கள கவனிக்கணும், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு. என்ன தெரியுமா? ரேகா 19 கடைசி வசனம் படிங்க மறுபடி. ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சேனைகளின் கர்த்தர் சொல்றார். பாருங்க, இவ்வளவு டீட்டெயிலா பேசி அவங்களுக்கு ஒரு அவார்டு கிஃப்ட கொடுத்து அவங்கள ஆலயத்துல கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி இவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள அனுப்புறாரு. சரிதானா? செய்யாதீங்கன்னு சொல்றத படி நடக்கிறது ஈஸி. இப்ப ஆண்டவர் பாருங்க, ஆதாம்கிட்ட வர்றாரு. ஆதாம்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு, பாருடா நீ மிருகங்கள் பறவைகளை எல்லாம் வானா வரும் போனா போகும் எல்லாத்தையும் உனக்கு தான், ஆனா நீ உன்னை செய்யாதன்னு தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? 99 நீ செஞ்சிக்க, நீ என்ன வேணா செஞ்சிக்க, உன்னை செய்யாதன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? அந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடாத. ஆனா அதுதான் கஷ்டமா இருக்குது. என்னது? செய்யாதன்னு சொல்றதான் நாம செய்யறவங்களா இருக்கிறோம். பாருங்க, அதுதான் பாருங்க காரியங்களை நம்ம பார்க்கணும். சரிதானே? ஆண்டவர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாரு. அதுல 90% மேல என்ன தெரியுமா? செய்யாதன்னு தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? செய்யாத. என்ன சொன்னாரு தெரியுமா? என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு வேண்டாம். சொல்லுங்க, வேண்டாம் சொல்லுங்க. வேண்டான்னு சொல்றது என்னது? ஈஸி தானே. வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப இது ஒன்றும் பெரிய கஷ்டமா என்ன? அடுத்து என்ன சொல்றாரு? யாதொரு விக்கிரத்தை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆண்டவர் ஈஸியா தான் சொன்னாரு. பாருங்க, வேண்டாம் வேண்டான்னு சொன்னதையே நம்ம போய் செய்யறதுல இருக்கிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, இத நல்லா கவனிச்சுட்டே வாங்க, அப்பதான் தெரியும். சரி, உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிரு. இதுவும் ஏதாவது செய்ய சொன்னாரு ஆண்டவரும்? ஒண்ணுமே செய்ய சொல்லல. ஆதாம்கிட்டே சொன்னாரு, நீ இந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடாதன்னு சொன்னதை போய் செய்யறது தான் நம்முடைய வேலையே. செய்யாதன்னு சொல்றத. ஆனா இந்த ரேகாபியன் குடும்பம், அவங்க அப்பா சொன்னாரு, இதை செய்யாதன்னு ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அந்த 4ஐயும் அவங்க அப்படியே அழகா கைப்பிடிச்சாங்க. ஆண்டவர் அவர்களை டெஸ்ட் பண்ண வச்சு அப்ரிஷியேட் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா. ஆனா என் ஜனம் எதாவது செய்யாதன்னு சொன்னா கேக்குதா அப்படின்னு கேக்குற. அடுத்து என்ன சொன்னாரு? ஓய்வு நாளில நீ வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன. அப்புறம் என்ன சொன்னாரு? விக்கிரகத்தை நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொன்னாரு.
அடுத்தது கொலை செய்யாத. கொலை செய்யாதன்னு சொல்றது ஈஸி தானே. நான் கொலை செய்ய மாட்டேன், எவ்வளவு ஈஸியான வேலை, ஒன்றும் பெரிய கட்டளையே கிடையாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. செய்யாதன்னு தான் கற்பனையை கொடுத்தேன். களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாது. செய்யுங்கன்னு சொன்னா இந்த ஜனம் செய்யாதுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்யாம மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காரு. சரி, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாத. பிறனுடைய வீட்டு ஆகிலும் கழுதை ஆகிலும் யாதொன்றையும் ஈச்சியாது. பாத்தீங்களா, ஈஸியான கமாண்ட்மெண்ட்ஸை தான் கொடுத்தாரு. ஆனா இதையே தம் ஜனம் செய்ய மாட்டேன்றாங்க. சரிதானா? இப்படிதான் சொன்னார். சரி, இப்ப என்ன செய்றாரு, அதனால பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போறேன்றாரு. என்னது, இந்த ஜனத்துக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட். என் ஜனம் என்ன செய்யறதில்ல, வானத்தையும் பூமியும் படைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தையை யூதா குடும்பத்தாரன் தன் ஜனமும் செய்யாதபடினால 17 வசனம் படிங்க. இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும், யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லென்றார். பாத்தீங்களா, நான் அவர்களுக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் என் ஜனத்துக்கு நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன். இதுங்க ஜனங்கள்லாம் கீழ்ப்படியில என் பிள்ளைங்க, அதனால என்ன செய்ய எல்லா தீங்கியும் அவர்கள் மீது என் ஜனத்தின் மீது நான் வர பண்ணுவேன்னு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாரு எரேமியா மூலம். சரிதானா? இப்ப நமக்கு என்ன சொல்றாரு, இப்ப எல்லாம் இப்ப வேண்டான்றதுல சொல்லணும், ஏன்னா செய்ய வேண்டாம். ஆனா ஆண்டவர் நம்மளை அன்பு தானே செய்ய சொன்னாரு. நம்மளை அன்பு செய்ய சொல்லி இருக்காரு. நீங்க அன்பை பத்தி பார்க்கணும். அன்புல என்ன தெரியுமா இருக்குது, முக்கால்வாசி என்ன தெரியுமா, என்ன சொல்ற, அன்புக்கு பொறாமை இல்லை, பொறாமப்படாத. என்னது அன்பு செய்யறதுன்னா என்ன தெரியுமா, பொறாமப்படாம இருந்தா அன்பு செய்யறதுன்னு சொல்றாரு. இப்ப என்னது கவனிக்கிறீங்களா, பொறாமப்படாத. அடுத்தது என்ன சொன்னாது, தன்னைத்தானே புகழ மாட்டாது. சரிதானே, தன்னை புகழாது. பாருங்க, வேண்டான்றது தான் நம்ம கஷ்டப்படுறோம் பெரியதா. இருமாப்பாய் இராது. சரிதானா, இதெல்லாம் ஈஸி. எல்லாம் என்ன, இருமாப்பா இருக்காத, அவ்வளவுதான். அன்பா இருக்கணும்னா என்ன, இருமாப்பா இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன செய்யறது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. வேண்டான்னு சொல்றது தான் அதுக்குள்ளேயும் இருக்குது. அது ரொம்ப ஈஸி தான், புரியுதா? சினம் அடையாது, கோவப்படாத. என்ன சொல்றாரு, கோவப்படாத, தீங்கு நினைக்காத. இதுதான் அன்பு. சரிதானே, இப்படிதான் நம்மளை செய்ய சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதையே செய்ய மாட்டோம். அதனால ஒரு வார்த்தை இருக்குது வசனம் பைபிள்ல, எத்தியோப்பியன் தன் தோளையும், நீங்க பார்த்திருக்கீங்களா, சுருள் முடிய வச்சுட்டு கண்ணங்கரேன்னு இருப்பாங்க. எத்தியோப்பியன் தன் தோளையும், சிவிங்கி ஒட்டக சிவிங்கி இருக்குல்ல, சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, வெரி டஃப். என்ன தெரியுமா, நீங்க தீமையை செய்யறதுலயே பழகிட்டீங்க. என்ன செய்றீங்க, செய்யாதன்னு சொல்றத போய் செய்யறது. பழத்தை ருசிக்காதன்னா அதைத்தான் போய் பார்த்து புடுங்கிறது. இந்த மாதிரி செய்யாத, சொல்லுங்க, செய்ய வேண்டான்றதை தான் செய்றீங்க. அதனாலதான் சொல்றாரு, எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்ற கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்வீங்க. சரிதானா? இப்ப செய்ய வேண்டான்னு சொல்றதுல இருந்து இப்ப செய்யறவங்களை மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் வர்றார். சரி, அந்த காரணம் இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்த காரியம் என்னது, திராட்சை தோட்டத்தை நடாத, திராட்சை ரசம் குடிக்காத, வீடு கட்டாத, விதைக்காத, இப்படித்தானே சொன்னாரு. சிம்பிளா தான் ஆண்டவர் சொல்ல. சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம தவறுகிறதை, இந்த சின்ன காரியத்துல உண்மையா இருந்தத ஆண்டவர் கவனித்து அவர்களுடைய ஸ்டாண்டர்டை உயர்த்தி அவர்களை ஆலயத்துல வந்து டெஸ்ட் பண்ணி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அவர்கள் சிறையிருப்பு மாறத்தக்கதாக பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் அந்த ரேகாபியர் குடும்பத்துக்கு கொடுத்தார். சரிதானா? மல்கியா 1 அதிகாரம் 6 படிங்க. குமாரன் தன் பிதாவையும்
ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த ரேகாபியருடைய தகப்பன் சொன்னது அந்த குடும்பத்தாரெல்லாம் கேட்டாங்கல்ல. இவர் கேட்கிறாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. ஆண்டவர் சொல்றார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எஜமான்றீங்க, பிதாவேன்னு கூப்பிடுறீங்க, ஆனா என்னை கனப்படுத்துகிறதும் இல்லை, எனக்குரிய பயமும் உங்களிடத்துல இல்லை என்று கர்த்தர் சொல்றாரு. எதை யாருக்கு சொல்றாரு? படிங்க. என்று பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஆசாரியர்களே ஆண்டவர் என்ன செய்றாங்க? அசட்டை பண்றாங்க. அசட்டை பண்ற சொல்லுங்க. அசட்டைன்றது சீரியஸான மேட்டர். நமக்கு பெரிய காரியமே ஆண்டவர் கேட்கல. சொன்னா கவனி, அவ்வளவுதான், கவனிச்சா போதும்ன்றாரு. என்ன சொல்றாரு? கவனிக்கிறீங்களா? அசட்டை பண்றீங்களா? சிம்பிள் தான் ரொம்ப, ஆனா சிம்பிள், பட் இட் இஸ் எ வெரி சீரியஸ் மேட்டர். புரியுதுங்களா? அந்த அசட்டை பண்ணுகிற யார் அசட்டை பண்றாங்க? ஆசாரியர்களே அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்காங்க. சரிதானா? மல்கியா 2:17 படிங்க. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. ஜனங்களும் ஊழியக்காரங்களும் என்ன செஞ்சாராங்க? வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. பேசுறத ஆண்டவர் கவனிக்கிறார். என்ன செய்றாரு? உங்கள் வார்த்தையினாலே என்னை ஆண்டவர் வருத்தப்படுத்துறீங்கன்னு சொல்றாரு. வார்த்தை பேசுலேயே பேச்சே சரி கிடையாது. வார்த்தையினால என்ன வருத்தப்படுத்துறீங்க, ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவனவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. பாருங்க, நீங்க பொல்லாதவன ஆண்டவர் நல்லவர்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஆண்டவரையே என்ன செய்றீங்க? குற்றப்படுத்தி சாதாரணமா அசால்ட்டா என்னாலமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நியாயம் செய்கிற தேவன் இல்லைன்ற மாதிரிலாம் நீங்க பேசுறீங்களே. இப்படி சிம்பிளான மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி இதை அசட்டை பண்ணுகிற ஜனம் என்று சொல்கிறார். சரிதானா? இப்ப ரோமர் 2:14-15. அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். இப்ப பாருங்க, புறஜாதியை பத்தி, ரோட்ல இருக்கவங்கள பத்தியும் வீட்டுல இருக்கவங்கள பத்தியும் பேசுறாரு. என்ன சொல்றாரு? அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமா நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது. பாருங்க, இப்ப நல்லா கவனிங்க, எங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆகி போயிட்டு இருக்காங்க. சரி பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு? ரோட்ல இருக்கவங்களையும் வீட்டுல இருக்கவங்களும் பார்க்க சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு? ரேகாபியருடைய குடும்பம் அந்நிய ஜனங்கள் எல்லாம் அவங்க அப்பா சொல்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கிறாங்க, ஆனா வீட்டுல இருக்கிற சொந்த யூதா ஜனம் என் பேச்சை கேட்கறது இல்லைன்னு சொன்னார். இந்த வார்த்தை என்ன சொல்றது? என்ன சொன்னாரு? நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். பிரமாணங்கள், கட்டளைகள், பிரமாணம் இல்லாம ரோட்ல இருக்காங்களே புறஜாதிகள், சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது. சுபாவப்படியே அவங்க என்ன செய்யறாங்க? நல்லவங்க எல்லாம் இருக்காங்க. நல்லவங்க என்ன சொல்லுங்க? நல்லவங்க. ரோட்ல இருக்கவங்க நல்லவங்க சொல்லுங்க. வீட்டுல இருக்கிற ஆளை விட ரோட்ல இருக்கிற ஆளு நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்ற. நியாயப்பிரமாணம் இல்லாத ரோட்ல இருக்கிறவனே சுபாவப்படி இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் காமிக்கிறான், உதவி செய்ய வேண்டியவனுக்கு உதவி செய்யறான், நன்மை செய்யணும், தப்பு தண்டா செய்யக்கூடாதுன்னு அப்படி யோக்கியமா சிலர் நடக்கிறாங்களே. நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். 15. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். பாருங்க, நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை நாங்க ஃபாலோ பண்றோம். நாங்க கமாண்ட்மெண்ட்ஸ் புக் காட்ஸ் லாவை நாங்க ஃபாலோ பண்றோம்னு சொல்லி அது எங்க இருதயத்துல எங்க மனசாட்சியில இருக்கிறபடி நாங்க மனசாட்சியின்படி நாங்க என்ன செய்யறோம்? நாங்கள் நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோம் என்று அவர்கள் உங்களை விட ஸ்டாண்டர்ட் அதிகமா இருக்கிறாங்க அப்படி சொல்லி கம்பேர் பண்ற. ரோட்ல இருக்கவங்களையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் கம்பேர் பண்ற. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அடுத்தது 24ஆம் வசனம்.
எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. பாருங்க, இது என்ன தெரியுமா ஆயிப்போச்சு? எழுதினபடி புறஜாதிகளுக்குள்ள கிறிஸ்தவனா அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? நம்முடைய போன வாரத்துல ஒரு செய்தியாளர் சொன்னாரு, பெந்த கோஸ்தே ஆவிக்குரிய சபையில இருக்கிற பிள்ளைங்களுக்கு கேஸ் தான், டைவர்ஸ் கேஸ் தான் நிறைய ஊர்ல இருக்குது அப்படின்னு ஒரு அந்நிய அட்வொகேட் இவர்கிட்ட எல்லாம் உங்க ஆளுங்க தான் ஏன் இங்க டைவர்ஸ் கேஸா நிக்குதுன்னு சொல்றாருன்னு ஊழியக்காரர் சொல்றாரு. அப்போ எழுதி இருக்கிறபடி புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. பாத்துக்கங்க, உள்ள இருக்கிறவங்களுடைய ஸ்டாண்டர்டா பாத்துக்கங்க. அதனாலதான் ஆண்டவர் எரேமியாவை கூப்பிட்டு, தம்பி என் பிள்ளைங்களா என் பேச்சே கேட்கறது கிடையாது, வாயார என் பிள்ளைங்க மாதிரி உக்காந்து இருப்பாங்க, என்ன செய்வாங்க, வாயினால என்கிட்ட சேருவாங்க, இருதயமோ தூரமா இருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ஸோ உள்ள இருக்கவங்களும் வெளியே இருக்கவங்களையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாரு. சரிதானா? இப்ப அப்போஸ்தலர் 11:35 படிங்க. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? செய்ய வேண்டாம், சொல்லுங்க, செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப செய்யறத பத்தி படிக்க போறோம். செய்ய வேண்டான்றது ஈஸியா, செய்யணும்ன்றது ஈஸியா? செய்ய வேண்டான்றது தான் ஈஸி. ஆனா இப்ப செய்யறத பத்தி பேசுற, நல்லா கொஞ்சம் கவனமா வாங்க, அப்பதான் நமக்கு செய்யணும். நம்ம செய்யறவங்களா செய்யாதவங்களான்றதுல தான் வரணும். சரிதானே? இப்ப ஆண்டவர் செய்யாதன்னு சொன்னார். என்னென்ன சொன்னாருன்னு சொன்னேன்? ஆதாமுட்ட இதை செய்யாதன்னு சொன்னாரு, செஞ்சிட்டான். நியாய பிரமாணத்துல எல்லாம் களவு செய்யாத, கொலை செய்யாத, இதை செய்யாதன்னு சொன்னாரு. அவன் எல்லாத்தையும் செய்யறவங்களா மாத்திட்டாங்க. அன்புல என்னது? அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தீங்கு நினையாது, கொலை செய்யாது, விபச்சாரம் செய்யாது, பொய் சாட்சி சொல்லாது, இப்படி இன்னும் சொல்லி கொடுத்தேன். இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? சொல்றாரு, செய்கிறவனை பத்தி பேசுறாரு. இப்ப செய்கிற டாபிக்கு வந்துட்டோம். சரிதானா? செய்யாததுல இருந்து செய்கிறதுக்கு வந்துட்டோம். எது ஈஸின்றத பாத்துக்கங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 11:35. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ. வசனம் போடலையா? அது 10:35. சரி படிங்க. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆமா, அப்போஸ்தலர் 10:35. சரி, 10:35. எந்த ஜனத்தினாலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவனே அவருக்கு உகந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். சரிதானா? இப்ப செய்யறத பத்தி பேசுற. மத்தேயு 5:20 சொல்றாரு, செய்யணும்னு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? செய்யணும். என்ன தெரியுமா செய்யணும்? ரொம்ப கஷ்டமான வேலையை சொல்றாரு வேற. இப்ப செய்யாதன்னு சொன்னா எல்லாரும் ஈஸியா செஞ்சுக்கிட்டு, செய்யாதன்னு சொன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்ப செய்யணும்னு சொல்லிட்டு போய் என்ன தெரியுமா செய்யணும்னு சொல்றாரு? படிங்க, மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இதுங்களை செய்யாதன்னு சொன்னா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேலையை, பெரிய குண்டை தூக்கி போட்டார். என்ன குண்டு தெரியுமா? பரிசேயர் வேதபாரகருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டா பரலோகத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லி பெரிய பாரத்தை போட்டாரு. ஐயோ, என்ன செய்யணுமா? எல்லா நீதியும் செஞ்சு, அதுவும் பரிசேயர், அவங்க தான் ஊழியத்துல முன்னால தேவாலயத்துல உட்கார்ந்து நிக்கிறவங்க, பலிபீடத்துல நின்று பரிசுத்தமா தேவனை ஆராதிக்கிற அந்த பரிசேயர். வேதபாரகர் என்ன தெரியுமா? இத வேதத்தையே கரைச்சு குடிச்சு சொல்லி தரவங்க. அவங்களுடைய நீதியை விட உங்கள் நீதி அதிகமாயிரட்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய வேலை பார்த்தீங்களா? இப்ப செய்யாதன்னு சொன்னதை பேசாம செய்யாம இருந்திருந்தாலாவது பரவாயில்ல. இப்ப இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துட்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு போகணும்னால எதை செய்யணுமா? இந்த அளவு செஞ்சாதான் உள்ளே போக முடியும். சரிதானே? அனுமதி டிக்கெட்டே பயங்கரமான காஸ்ட்லியா இருக்குது.
வாங்க முடியுமான்னு தெரியல. சரிதானே? இந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டார். சரி, இப்ப என்ன சொல்ற? 1 கொரிந்தியர் 5:6 படிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஒருத்தர் ரொம்ப எல்லாம் பக்திமான்னு, ரொம்ப பரலோகத்து டிக்கெட்டு, நாங்களாம் ஈஸியா போயிடுவோம், நாங்களாம் பரம்பரை கிறிஸ்தவங்க, நாங்க எவ்வளவு பக்தி வைராக்கியம், நாங்க எவ்வளவு தோத்திரம் பண்றோம், எவ்வளவு உபவாசம் பண்றோம் தெரியுமா, வேதத்தையே கரைச்சு குடிச்சு எங்களுக்கு தெரியாத வார்த்தையே இல்லைன்னு சொல்றீங்களா? மேன்மை பாராட்டல் நல்லதல்ல. ஏன் தெரியுமா? கொஞ்சம் புளித்தமா இருந்துச்சுன்னா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று உங்க வாழ்நாளையே காலி பண்ணிரும் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? நாவு என்னதான் ஒரு நெருப்பு, அது ஆயில் சக்கரத்தையே கொளுத்திருட்டார். எவ்வளவு பயங்கரமான டேஞ்சர்லாம் இருக்கு தெரியுமா? சிம்பிள் தான் பட் சீரியஸ். சொல்லுங்க, சிம்பிள் பட் சீரியஸ். சரிதானா? கொஞ்சம் புளித்தமா இருந்துச்சுன்னா உங்க ஊழியம் போச்சு, உங்க உபவாசம் போச்சு, எல்லாமே போச்சு. ஒருத்தன் வந்து உள்ள ஆலயத்துல இருந்து ஜெபம் பண்ணான் தெரியுமா? ஐயா, நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், தசம பாகம் எல்லாத்துலயும் சொல்றேன், இந்த அவனம் மாதிரி கிடையாது, விபச்சாரம் பொய் பெற்றலாட்டம் அவனம் மாதிரி கிடையாதுன்னு சொன்னான். பாத்தீங்களா? அவன் அன்ஃபிட் ஆயிட்டான். வெளியே இருக்கவன் உள்ள வந்துட்டான், உள்ள இருக்கவன் வெளியே போயிட்டான். அதனாலதான் சொல்றாரு, ரொம்ப ஜாக்கிரதை, மேன்மை பாராட்டாதீங்க, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் காலி பண்ணிடும். பாருங்க, சிம்பிள் தான் பட் சீரியஸ். சொல்லுங்க, சிம்பிள் பட் சீரியஸ். சரிதானே? இப்ப அந்த மாதிரி காரியத்துக்கு தான் நம்ம போறோம். ஒண்ணுமே செய்யல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஆண்டவர் அவர்களை மீட்டு வந்தாரு, அற்புத அடையாளங்கள் மோசே மூலமா எல்லாம் செஞ்சு ஆண்டவர் 40 வருஷம் அவங்க வஸ்திரம் பழசாவல, அவங்களுடைய கால் வீங்கல, பாதரட்சை பழசாவல, மண்ணாவை சாப்பிட்டு இப்படி அப்படின்னு ஜாலியா ராஜாக்கள் மாதிரி நடப்பட்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க யாருக்கு மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் கூடாரத்துல முறுமுறுத்தாங்க. அந்த முறுமுறுப்பு ஆண்டவர் கவனிச்சிட்டாரு. என்ன செஞ்சாரு? ஆண்டவர் இங்க எவ்வளவு டான்ஸா ஓடிக்கிட்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க, கை தட்டினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பண்ணாங்க, காணிக்க கொடுத்தாங்க, உபவாசம் பட்டாங்க, அதெல்லாம் விட்டுட்டு அவங்க முறுமுறுத்ததை பிடிச்சிட்டாரு. என்ன பிடிச்சிட்டாரு? முறுமுறுத்ததுனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? எங்களை இவ்வளவு தூரம் மீட்டுட்டு வந்து இந்த ஏனாக்கியர்கிட்ட போய் உடைய போனாரு. அவங்க அவன் திராட்சை ரசத்தை கொண்டுட்டு வந்து பாலும் தேனும் ஓடுதுப்பான்னு சொன்னா இவங்க எதை பாக்குறாங்க? ஏனாக்கியரை பார்த்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க? எங்களை சாவறதுக்கு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி முறுமுறு இருக்கிறாங்க. அதனால என்ன செஞ்சாரு? அவர்களுடைய ஓட்டமே வீணா போயிடுச்சு. சரிதானே? அப்போ சிம்பிள் தான், ஆனா சீரியஸான மேட்டர். நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம், என்னத்தெல்லாமோ நம்மெல்லாம் ஜாலியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பா நாங்க எவ்வளவு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு பிரசங்கம் பண்றோம், எல்லாத்தையும் வசனங்கள்லாம் சிம்பிள்ல விழுந்துருவோம். என்னதுல? சிம்பிள்ல தான் விழுகிறோம். அந்த சிம்பிளை செய்யறது தான் முக்கியம். அதனாலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிம்பிள் எல்லாம் விழுந்துகிட்டே கிடக்குறாங்க. சரிதானே? இப்ப பாருங்க, யோவான் 6:41. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து. பாருங்க, முறுமுறுக்கிறாங்க. சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. இந்த யூதர்களுக்குள்ள ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு அற்புத அடையாளங்கள் நன்மை செய்கிறவரா எல்லாம் சுற்றி தின்றாரு. ஆனா ஒன்ன கேட்டாரு, என்ன செஞ்சாரு? அவர் சொன்னாரு, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் பான்னு சொன்னாரு. என்ன செய்யறாரு? சொன்ன உடனே யூதருக்குள்ளே முறுமுறுப்பு உண்டாயிற்று. நல்லா சொல்லுங்க, என்ன யாருக்குள்ள வந்துச்சு? தேவ ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? முறுமுறுப்பு. பெரிய காரியமே இல்ல, சின்ன காரியம் தான். அங்க போய் பேசுறது என்னது? முறுமுறுப்பு. என்ன இந்த சபைக்கு என்னத்த சபை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில போய் என்ன செய்யறதா? முறுமுறுப்பை தேவ ஜன இயேசுவானவர் பேசிட்டு இருக்காரு. அற்புதம் செஞ்சார், அதெல்லாம் பண்ண, குருடனை பார்வாக்கினாரு, இவ்வளவு செஞ்சுட்டு வந்துட்டு நான் வானத்துல இருந்து இறங்கி வந்த அப்போன்னு சொன்னா, இத கேட்ட உடனே எல்லாம் என்ன இவருக்கு நட்டு கலந்து போச்சான்னு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கிறது சின்ன காரியம் தான், பட் சீரியஸ். அதை குறித்து நம்ம பாக்குறோம். இப்ப பாருங்க, 60 வசனம் படிங்க.
அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யார் பேசுறப்ப முதல்ல யூதர்கள் முறுமுறுத்தாங்க. இப்ப அதே பேசேஜில் வந்த உடனே சீசர்களே என்ன செய்யறாங்க, இது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சே, இதெல்லாம் யாரு கேட்டுக்கிட்டு இருப்பான்னு சொல்லி யார் பேசுறா? சீசர்கள் முறுமுறுக்கிறாங்க. இதெல்லாம் இயேசு கவனிக்கிறார். சொல்லுங்க, இயேசு சிம்பிளா கவனிக்கிறாரு. அந்த அந்த ரேகாபியர் குடும்பம் எந்த டிசிப்ளின் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாங்க? திராட்சை ரசம் குடிக்க வேணாம், தோட்டத்தை நட வேண்டாம், வீடு கட்ட வேண்டாம், விதைக்க வேண்டாம். இந்த காரியத்தை அவங்க செஞ்சிட்டு வந்தது, அவங்க தகப்பனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க ஃபாலோ பண்ணதற்கு தேவன் அப்ரிஷியேட் பண்ணி அவர்களை அழகுபடுத்தி அவர்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் ஒரு கம்பேர் பண்றாரு. என்ன பண்ணாரு? கம்பேர் பண்ணி, ரோட்ல இருக்கிறவன் புறஜாதிகள் நியாய பிரமாணத்தின்படி மனசாட்சியின்படி உத்தமர்களாய் நடக்கும் பொழுது தேவ ஜனங்கள் எம்மாத்திரம் என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லி ரோட்ல இருக்கிறவங்களை வச்சு பேசுறாரு. சரிதானா? அப்போ அதே மாதிரி ஆலயத்துல ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன என்னாச்சு, ரோட்ல இருக்கிறவன் கூட நீதிமானா போனா, இவன் உள்ள இருக்கிறவன் தேவனுடைய சர்டிபிகேட் வாங்க முடியாம போயிட்டான். சரிதானே? அவன் அல்ல இவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் நீதிமானா போகலன்னு அர்த்தம். சரிதானே? அப்ப எங்க மிஸ்டேக்ஸ் நடக்குது? சிம்பிள் திங்ல முறுமுறுக்கிறாங்க, அசட்டை பண்றாங்க. இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டு யூதருக்குள்ள முறுமுறுப்பு வந்தது, சீசர்களுக்குள்ளே முறுமுறுப்பு வந்தது. 61 வசனம் படிச்சிட்டீங்களா? சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து, இயேசுக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. சீசர்கள் இதை குறித்து பாருங்க, சபை பிள்ளைகளும் முறுமுறுக்கிறது இயேசு அறிவார். முறுமுறுக்கிற ஆவிய இயேசுவுக்கு தெரியும். கூடாரத்துல முறுமுறுத்ததை இயேசு கவனிச்சாரு. மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் அவர்கள் கூடாரத்துல முறுமுறுத்தார்கள். சரிதானா? இப்ப இங்க என்ன செய்யறாரு இயேசு? படிங்க. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் போதும், இதுவே உங்களுக்கு இடரலா இருக்குதா? என்னுடைய நான் அற்புதம் செய்யறேன், செத்தவனை உயிரோட எழுப்புறேன், குஷ்டரோகியை சுகமாக்குறேன், இவ்வளவு மகிமையான ஊழியங்களை செய்கிற நானே ஏதோ சில காரியங்களை டீச் பண்ணும் பொழுது உங்களுக்கு இது கடினமான உபதேசம்ன்றீங்க, நீங்க முறுமுறுக்கிறீர்களே என்ன என்று, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ என்று சொன்னார். அப்புறம் 66 படிங்க. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பாருங்க என்னாச்சு கடைசியில தெரியுமா? இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள மனதில்லாததுனால தேவனை ஃபாலோ பண்ணின சீசர்களில் அநேகர், வசனம் போட்டீங்களா? அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடைய நடவாமல் பின்வாங்கி போனார்கள். சீட்டு கிழிஞ்சிருச்சு. சொல்லுங்க, புரியுதுங்களா? அநேக சீச்சர்கள் இயேசு பின்னால போகாம போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? முறுமுறுத்தாங்க. இயேசுடைய சிம்பிள் அவருடைய உபதேசத்தின் வார்த்தையை கவனிக்க இஷ்டம் இல்லை. அவங்க எவ்வளவு பரிதாபமான நிலைமைன்னு பாருங்க. சிம்பிள் பட் சீரியஸ். சொல்லுங்க, சிம்பிள் பட் சீரியஸ். புரியுதுங்களா? இப்ப இந்த காரியத்துல வரும். ஸோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ப்ராடிகல் சன்னில் காரியத்தில் என்ன இருக்கான்? அந்த வீட்டிலேயே ஒருத்தர் இருக்கான். அவன் ரோட்ல இருக்கவன் வீட்டை விட்டு ரோட்ல போனவன் மனம் திரும்பி புத்தி தெளிந்து உள்ள வந்துட்டான். ஆனா வீட்டிலே அப்பா சொல்றபடியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தவன் என்ன செஞ்சிட்டான்? ஒரு நேரம் வந்துச்சு, அவன் முறுமுறுக்கிறான். ரோட்ல போயிட்டு என்ன செய்யறான்? எனக்கு ஒரு ஆடு கொடுத்தியா? பாத்தீங்களா என்ன ஆச்சு? வீட்டுல இவ்வளவு காலம் நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை, அப்பா எங்களுக்கு சபையில எத்தனை உத்தம பிள்ளைங்க, எவ்வளவு அழகான பிள்ளைங்க, என்ன மாதிரி ஒளிஞ்சிற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்கன்னு அந்த தகப்பன் சந்தோஷமா இருந்தான். ஒரு நாள் வந்துச்சு, ரோட்டுக்கு போயிட்டான். ரோட்ல போயிட்டு என்ன கேட்கிறான்? எனக்கு ஒரு ஆடு கொடுத்தியான்னு கேட்கிறான். வீட்டுல இருக்கிறவன் நிலைமைய பார்த்துக்கங்க. உங்கள் நீதி யாருடைய நீதியை காட்டிலும் வேத பாரகர் பரிசேயருடைய நீதியை விட அதிகமாகிறாட்னா உள்ள போக மாட்டீங்க. அப்ப எவ்வளவு சீரியஸான மேட்டர்ல இருக்கிறோம். நம்ம சிம்பிள் காரியத்துக்கே கோட்டையை விட்டுட்டு என்ன செஞ்சிடும்? ரோட்டுக்கு போய் நிக்கிறோம். ஒரு ஆடு கொடுத்தியா? புரியுதுங்களா? சோ இந்த நிலைமையில தான் என்ன செய்யறாங்க? சரி,
இந்த மாதிரி முறுமுறுக்கிறவர்களை நியாயம் தீர்க்க தான் தேவன் 1000 தூதர்களோடு 2ஆம் விசை வருகிறார்னு சொன்ன லிஸ்ட்ல முதல் வார்டு தெரியுமா? யார் தெரியுமா? முறுமுறுக்கிறவர்கள். அப்ப எவ்வளவு சிம்பிளான மேட்டரு. நியாய தீர்ப்புள்ள லிஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வச்சிருக்காரு தெரியுமா? யூதா 16ல படிங்க. இவர்கள் நியாயம் தீர்க்க 1000 இதுல இருந்து படிங்க. சரி, அதுக்கு முந்தின வசனத்துல நியாயம் தீர்க்க 1000 பசுத்தவான்களோடு வருகிறார்ல, வந்துட்டு இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும். போதும், பாத்தீங்களா? ஸ்டார்டிங் யாரு தெரியுமா? முறுமுறுக்கிறவர்கள். யாரு? முறுமுறுக்கிறவர்கள். இது பாருங்க, இப்போ ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேசுற ஆளை முறுமுறுக்கிறவர்கள். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் 40 வருடமாய் வந்து வழியில கானான் பார்டருக்கு வந்துட்டாங்க. முறுமுறுத்துட்டு தங்களுடைய ஓட்டத்தை இழந்துட்டாங்க. புரியுதுங்களா? அதனால முறுமுறுப்பு. சரிதானா? சிம்பிள் பட் வெரி சீரியஸ். முறுமுறுக்கிற காரியத்திலேயே நம்ம ஜெயிக்கலன்னா எப்படி போவோம்? அதனால மேன்மை பாராட்டல் நல்லதல்ல. ஏனென்றால் கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் கெட்டுப்போம். சரிதானே? இப்ப நம்ம என்ன செய்யறோம்? சரி, இப்ப பாருங்க, பிலிப்பியர் 2:15-16 படிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பாருங்க என்ன மேட்ரு. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல். நல்ல முக்கியமான வசனம். முழு வசனத்தை போடலையா? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. இப்ப உலகமே பொல்லாங்கா இருக்கிறது. சரிதானே? அதனால சொல்றாரு, கோணலும் மாறுபாடான சந்ததியிலே குற்றமற்றவர்கள் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. மாசற்ற பிள்ளைகளாக உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? பரிசேர் வேதப்பார நீதியில் அதிகம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னா எல்லாவற்றையும் இருக்கும்படிக்கு. சரிதானே? அப்போ நான் மாசற்ற ஆளு, நான் குற்றமற்றவன், பிழையற்றவன், கோணலான மத்தியில நான் குற்றமற்றவன் நான் நிக்கணும்னா எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமா, அப்படி இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு. என்ன பாருங்க, சிம்பிள் மேட்டர். என்ன மேட்டர்? முறுமுறுக்க வேண்டாம், தர்க்கம் பண்ண வேண்டாம். இந்த சிம்பிள் மேட்டர்ல தான் நம்ம கோட்டை விடுறோம். சரிதானே? கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் ஒப்ப பண்ணும். சரிதானே? சீரியஸான மேட்டருக்கு வர்றோம். இப்ப தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. இப்ப என்ன சொல்லிட்டாரு? வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப திடீர்னு செய்ய சொல்லிட்டாரு. என்ன செய்ய சொல்லிட்டாரு? செய்யுங்க. என்ன செய்யணும்? முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க. என்ன சொன்னாரு? முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பில்லாதபடி இருங்க. அதுவும் ஈஸி தான். புரியுங்க. அன்பு கூறுறதுல என்ன இருக்குது? இருமாப்பா இராது, பொறாமப்படாது, பொய் சாட்சி சொல்லாது, அப்படி சொன்னார்ல, அந்த மாதிரி இதுவும் என்னது? தர்க்கிப்பில்லாமல், தர்க்கம் பண்ணாத அப்படின்னா அப்படி இருந்துட்டாலே நீ பிழையற்றவனா இருக்க முடியும். சரி, இப்படி செய்யும்படி இருங்கன்னு சொன்ன. சரி, இப்ப செய்யுங்கன்னு சொல்றதுக்கு வந்துட்டோம். ஆனா இப்ப என்ன தெரியுமா நம்முடைய நிலைமை? ஆண்டவர் சொன்ன நம்முடைய நிலைமை. ரோமர் 7:18-19 படிங்க. நன்மை செய்ய படிங்க, அதுல இருந்து படிங்க. நல்லா கவனிங்க. இப்ப செய்ய கூடாததுல இருந்து செய்ய சொல்லிட்டாரு. செய்கிறவர்கள் இதுக்கு வந்துட்டோம். ஏன்னா செய்யறவங்களா மாறினாதான் உள்ள போக முடியும். எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா எப்படி எதை செய்யணும்? ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கிறதுல. செய்யாதீங்க இந்த பழத்தை சாப்பிடாதேன்னு சொன்னா அதை போய் சாப்பிட்டோம். இப்ப வேலை எப்படி பெருசாயிடுச்சு? செய்யற வேலை, அதுவும் சாதாரண வேலை இல்ல. வேத பாரகர் பரிசேயருடைய நீதியை விட அதிகமா இருந்தா தான் பரலோகத்து டிக்கெட்டே உனக்குன்ட்டு. இல்லைன்னா என்ட்ரன்ஸ்ல வெளியே அனுப்பிடு. அப்ப செய்யற காரியம் ரொம்ப கடினமானது இருக்கு. இப்ப இந்த செய்யற காரியம் அது ஈஸி பண்ணணும். என்ன செய்யணும்? அது ஈஸி ஆக்கி இருக்கிறதுக்கு வழி இருந்தா தான் நம்மளால செய்ய முடியும். அப்பதானே பரலோகத்துக்கு போக முடியும். செய்யறது சொல்லுங்க, செய்யறது ஈஸி சொல்லுங்க. செய்யாதன்னு சொல்றதுதான் கஷ்டம் சொல்லுங்க. செய்யாதன்னு சொன்னா கஷ்டம் சொல்லுங்க எல்லாரும். செய்யின்னு சொன்னா ஈஸி.
இது எப்படின்றதுதான் இப்ப மேட்டர். சரிதானே? இப்ப அதுக்கு தான் வர போறோம். எது ஈஸின்றத மட்டும் பார்க்க போறோம். சரிதானா? இப்ப என்ன ஏன் தெரியுமா நிலைமை ஒரு டஃபா இருக்குது? படிங்க ரோமர் 17:18-19. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நாங்க நல்லவங்களா மாறணும். ரோட்ல இருக்கவங்க கூட நல்லவங்கன்னு சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. நாங்களாம் நல்லவங்களா இருக்க மாட்டேங்கிறோமே. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிலே இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆனா நன்மை விருப்பம் இருக்குது. ஆனா விருப்பம் செய்வதோ என்கிட்ட கிடையாது. இந்த வீக்னஸ்ல இருக்கிறேன். என்ன போய் வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் நல்லா இருந்தா தான் உனக்கு பரலோகத்துக்கு டிக்கெட்டுன்னு சொல்லிட்டாரு. என் நிலைமைய பாருங்க கொஞ்சம். என்ன நிலைமை? நன்மை செய்கிற ஆசை இருக்குது. ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்ல. இந்த பரிதாபமான ஆளை போய் என்ன செய்ய சொல்லிட்டாரு? வேத பாரகர் நீதியிலும் பரிசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டா உள்ளேயே போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு அப்பாவிய போயிட்டு இவ்வளவு பெரிய வேலையை செய்ய சொன்னா நடக்குமா? நொண்டிய போயிட்டு நீ யுத்தத்துல நீ தான் ஃப்ரண்ட்ல நிக்கணும்னா அவன் போய் எப்படி ஜெயிப்பான்? சரிதானா? இப்ப இதுக்காக தான் ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் எதுக்காக வந்தாரு? இதுக்காக தான் வர்றாரு. சரிதானா? சங்கீதம் 40:8. சங்கீதம் 40:8 போடுவா தம்பி. இப்ப ஆண்டவர் நல்லா கவனிங்க. இப்பதான் மேட்டருக்கு வரணும். இப்ப செய்யறது செய்ய சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. செய்ய வேண்டான்றது கஷ்டம். செய்யணும்ன்றது ஈஸி. ஏன்றத இப்ப கேட்க போறோம். எனக்கு ஆசை இருக்குது ஆனா செய்ய முடியல. ஆனா இது எப்படி சாத்தியம்? வேத பாரகர் நீதியிலும் பரிசேயர் நீதியிலும் என் நீதி அதிகமாகணும். இது எப்படி சாத்தியம்ன்றதுக்கு இந்த மேட்டருக்காக ஒருத்தர் வர்றாரு. யார் வர்றாரு? ஆண்டவர் வர்றாரு. என்ன வர்றாரு பாருங்க. சங்கீதம் 40:8 என்ன சொல்றாரு? என் தேவனே பிதா கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் விருப்பப்படுறாரு. என்ன செய்யறாரு? இப்ப இந்த நிலைமை ஆண்டவர் நமக்கு பிதாவுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறார். சொல்லுங்க. நாம விரும்புறோம் ஆனா முடிய மாட்டேங்குது. அப்படித்தானே? இப்ப ஆண்டவர் விருப்பப்படுறாரு. இப்ப நமக்கு பதிலா யார் விருப்பப்படுறா? ஆண்டவர் விருப்பப்படுற. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். சரிதானா? இப்படி வர்றாரு. சரிதானா? இப்ப ரோமர் 8:3 வாங்க. இப்ப ஆண்டவர் எதுக்கு வந்தாரு? உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு. இப்ப அந்த வந்த ஆண்டவரை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரோமர் 8:3 முக்கியம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. பாருங்க என்ன சொல்றாரு? செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. நான் நன்மை செய்யணும்னு இந்த கட்டளை எல்லாம் கொடுத்துருக்காங்க, கற்பனை எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, ஈச்சியாதிருப்பாயாக, பிறனுக்குள்ளது பொய் சாட்சி சொல்ல, இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்களே. இது நான் விருப்பப்படுறேன் ஆனா என்னால முடியல. அதான் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. இப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? உமக்கு பிரியமானதை செய்ய போகிறேன். இப்ப இயேசு அதை செய்யறாரு. என்ன செய்ய? நம்மளால முடியாது. சொல்லுங்க. என்னால முடியாதுன்னு சொல்லி இயேசு செய்ய வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஏன் ஈஸி தெரியுமா? ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் முடியாது. சொல்லுங்க. முடியாது. ஏன்னா முடியாதுன்னு சொன்னதே செய்ய மாட்டேன்டோம். அப்புறம் எப்படி செய்யுன்னு சொல்றது எப்படி செய்யறது? சரிதானா? அதனால ஆண்டவர் பார்த்தாரு. இதோ நான் உமக்கு பிரியமானதை செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. அதுக்காக தான் இயேசு அனுப்புனாரு. என்ன தெரியுமா செய்யினாரு? இந்த மக்கள் எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, விரும்புறாங்க, ஆசைப்படுறாங்க, ஆனா செய்ய முடிய மாட்டேங்குது. அதனால ஆண்டவர் சரி தம்முடைய குமாரனை அனுப்பினாரு. அவரு வந்தார். எதுக்கு வந்தாரு? உமக்கு பிரியமானதை செய்யும்படி வந்தேன். சரிதானா?
இப்ப சொல்லிட்டு ஏசாயா 43:19 சொல்றாரு பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? பாருங்க, இப்ப ஆண்டவர் வந்து புதிய காரியத்தை செய்ய போறேன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? இயேசு இந்த பூமிக்கு வந்து என்ன செய்யறாராம்? இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்யறேன். ஆண்டவர் என்ன செய்யறாரு? புதிய காரியத்தை செய்கிறேன். சொல்லுங்க, செய்கிறேன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொல்றாரு என்ன செய்யறாரு? புதிய காரியத்தை செய்ய போறாரு. என்ன தெரியுமா செய்ய போறாரு? அவர் சொல்றாரு, ஒரு 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 சிருஷ்டிப்பை உண்டாக்க ஒரு கிரியேஷனை உண்டாக்க போகிறார். புரியுதுங்களா? அந்த தான் சொல்றாரு, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்யறேன். சரி, அப்போஸ்தலர் 13:22 படிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். இப்ப ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன்னு சொன்னாரு. என்ன தெரியுமா? புதிய கிருபை. சொல்லுங்க, தாவீதுக்கு அருளின கிருபை. சொல்லுங்க, தாவீதுக்கு அருளின கிருபையை உங்களுக்கு நிச்சயமா தருவேன்னு சொன்னார். சரிதானே? அதுதான் புதிய காரியத்தை செய்யறேன்னு சொன்னார். அந்த கிருபை என்ன தெரியுமா? என் தாவீது என்ன செய்வானா, அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான், அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவனை குறித்து சாட்சியம் கொடுத்துட்டாரு. இவன் செய்வான். சொல்லுங்க, செய்வான். தாவீதை பத்தி சொல்றாரு, அவன் எனக்கு பிரியமானதை செய்வான். இப்ப ஆண்டவர் தானே செய்ய வந்தாரு. ஆண்டவர் செய்ய வந்துட்டு தாவீதுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். ஒரு கிருபையை கொடுத்துட்டு சொல்றாரு, இந்த தாவீது எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான்னு சொல்லி செய்வான்னு சொல்லி சாட்சியம் கொடுத்துட்டாரு. அவன் பிரியமானதை தான் செய்யறான். சாட்சி கொடுக்கறது எப்ப கொடுப்பாங்க? செஞ்ச பிறகு தானே கொடுப்பாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் செய்வான் என்று நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம குறித்து என்ன சொன்னாரு? சாட்சி கொடுக்கிறார். சரிதானே? தாவீது. சொல்லுங்க, நாமெல்லாம் யாரு? தாவீதின் கிருபையை பெற்றுக்கொண்டவங்க. தாவீதுக்கு அருளின கிருபையை நிச்சயமாய் உங்களுக்கு செய்வேன். அதைத்தான் நமக்கு செஞ்சாரு. இதோ புதிய காரியத்தை செய்யறேன்னு சொன்னார்ல. என்ன தெரியுமா செஞ்சாரு? வனாந்தரத்துல வழி, புரியுதுங்களா? அவாந்தர வழியில ஆறுகளை வரவழைக்கிறேன்னு சொன்னாரு. அதுதான் செய்றாரு. வனாந்தரத்துல ஒரு குரல் ஒழுகை வந்துச்சு, ஆண்டவர் வருகிறார். அவர் வந்து என்ன செய்றாரு? அவர் செய்கிறார். தாவீதுக்கு அருளின கிருபையை தரப்போற. என்ன தெரியுமா செய்வாரு? அவன் எனக்கு பிரிய சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். 41 சொல்றாரு. என்ன சொல்றாரு? அசட்டைக்காரரே, பாருங்கள். பாருங்க, தாவீது என்ன நம்மளை பத்தி தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? என் பிள்ளைங்க, நாங்க தாவீதின் பிள்ளைகள், தாவீதின் வம்சம், தாவீதின் குமாரனா இயேசு வந்தது போல நம்ம எல்லாம் தாவீதின் குமாரனா பிள்ளைங்களா வச்சு என்ன சொல்றாரு? இவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் என்று சாட்சியம் கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப ஒரு கூட்டம் என்ன தெரியுமா செய்து? அசட்டை பண்ணுது. அதெல்லாம் நடக்கிற காரியமா? நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னதையே செஞ்சுக்கிட்டு இருந்த ஆளுங்க செய்யின்னு சொன்னா செய்ய முடியுமா? ஆண்டவர் கிருபை கொடுத்துட்டா செஞ்சிருவோமா என்ன அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன செய்யுது? அசட்டை பண்ணுதான். அதை பத்தி பேசுறாரு. அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். அசட்டை பண்ற ஆள்லாம் அழிந்து போன்னு சொல்லிட்டாரு. உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். பாருங்க, இதோ புதிய காரியத்தை செய்ய போறேன்னு சொன்னார்ல ஆண்டவர் வந்து, உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், நான் செய்ய போறேன். என்ன தெரியுமா? நான் போறேன் பிதாட்ட. அந்த இயேசு சொல்லிட்டு வந்தாரு, நான் உமக்கு சித்தமானதெல்லாம் செய்ய போறேன், உமக்கு பிரியமானதை செய்ய போறேன்னு வந்துட்டு இங்க வந்து என்ன தெரியுமா செஞ்சாரு? தாவீதுக்கு அருளின கிருபையை அவங்களுக்கு கொடுத்துட்டு சொல்றாரு, அசட்டைக்காரங்க, இதை நம்பாதவங்களாம் அழிந்து போங்கன்னு சொல்லிட்டு, நான் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும், ஏன் ஒருத்தன் உங்களுக்கு விவரிச்சு சொல்றான்? செய்ய முடியாததை செய்ய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. சொல்லுங்க, செய்ய முடியாததை செய்ய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. வேத பாரகர் நீதியிலும் பரிசேயருடைய நீதியிலும் அதிகமான நீதியை செய்ய எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் வந்திருக்காரு. உங்கள் நாட்களில் ஒரு
கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் அதை ஒருத்த விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பாருங்க, என்றான். இது என்னத்த விவரிச்சு சொன்னாலும் இது என்ன விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறாங்க? நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் எப்படிங்க? நாங்க தீமை செய்ய பழகின நாங்க நன்மை செய்வது எப்படி? அப்படி ஆனா அங்க செய்யறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண. நான் ஒரு கிரியையை நடப்பிப்பேன். சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு கிரியை நடப்பி, ஆண்டவர் ஒரு மிராக்குலஸா ஒரு கிரியேட் பண்ணி என்ன செய்யற, புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி அவர் செய்கிறார். என்ன செய்யற? தாவீதுக்கு அருளின கிருபையை நிச்சயமாய் உங்களுக்கு அருளுவேன், அவன் எனக்கு பிரியமானதை செய்கிறவன் என்று தேவன் சாட்சியும் கொடுத்தார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இதை அசட்டை பண்றவங்களே நீங்க அழிந்து போங்க. ஒருத்த விவரித்து சொல்றான், ஈஸின்னு சொல்லி கொடுக்கறான். பாத்தீங்களா? அந்த ஈஸி மெத்தடாலஜிக்கு வர மாட்டாங்க. பாவம் ஏன் செய்ய மாட்டாங்க தெரியுமா? அவன் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் செய்ய மாட்டான். சோ இதத்தான் தாவீதுக்கு அருளின கிருபை. இந்த கிரேஸ் வந்துச்சுன்னா தப்பு தண்டா நடக்காது. சொல்லுங்க, தப்பு தண்டா நடக்காது. சரி, அதனால என்ன சொல்றாரு இந்த காரியத்துல சொன்னாரு அசட்டை. புரியுதுங்களா? சங்கீதம் 22:30-31 படிங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். இது ஆண்டவருடைய சந்ததி. என்ன சொல்லுங்க? ஒரு சந்ததி. இதைத்தான் ஆண்டவர் சொல்ல, நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். என்ன செய்யறேன்? ஒரு கிரியை நடப்பித்து ஒரு சந்ததியை உண்டாக்க போறேன். இது ரேகாபின் குடும்பத்தாரும் போல இல்ல, இது நன்மை செய்கிற ஒரு மகிமையின் சந்ததியை உண்டாக்க போறேன்னு சொல்றாரு. படிங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். ஒரு சந்ததி அவருடைய சேவிக்கும். தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். இது ஆண்டவருடைய சந்ததி. நாங்களாம் ரேகாபியர் சந்ததியை விட நாங்க மேன்மையானவர்கள். அவங்க செய்ய வேண்டாம்ன்றதை தான் ஈஸி அவங்க பாஸ் பண்ணாங்க. நாங்க டஃபா, என்ன டஃப் சப்ஜெக்ட்லயும் நாங்க பாஸ் பண்றாள். அதைத்தான் சொல்றாரு, ஒரு சந்ததி அவரை சேதிக்கும். இது யாருடைய சந்ததி? ஆண்டவருடைய சந்ததி. இது ரேகாபியின் சந்ததியை காட்டிலும் ஸ்பெஷல். இந்த ஆண்டவருடைய சந்ததி. சொல்லுங்க. அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். பாருங்க, என்ன வசனம் போடலையா? அவர்கள் வந்து அவரே இது எப்படிப்பா நடக்கும்? இதெல்லாம் இந்த எங்களை எப்படி ஆண்டவர் சந்ததியா மாத்தினாருன்னா, இது நன்மை செய்கிற சந்ததி. என்னது? இது நீதி செய்கிற சந்ததி. இதை அவர் தான் செஞ்சார். யார் செஞ்சா? இயேசு வந்தார். என்ன சொல்றாரு? பிதாட்ட சொல்லிட்டு வந்தாரு, இதோ உமக்கு பிரியமானதை சித்தமானதை செய்யும்படி போகிறேன்னு சொல்லி வந்து, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி தாவீதுக்கு அருளின கிருபை என்ன தெரியுமா? அவன் என் இருதயத்துக்கு ஏற்றதையெல்லாம் செய்வான் என்று சாட்சி கொடுத்து, இந்த சாட்சியை சொல்லிட்டு, இதை நான் உங்க காலத்துல ஒரு காரியத்தை நடப்பிப்பேன், அதை ஒருத்தன் விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்காம அசட்டாக் பண்ணிட்டு போயிடாதீங்க. நீங்க அசட்டை பண்ணி எதை பண்ணாங்க? சிம்பிள். எது அசட்ட? என்னது? சிம்பிள் பட் வெரி சீரியஸ். இதை மாத்திரம் அசட்ட பண்ணிடாதீங்க. என்ன பண்ணிடாதீங்க? உங்களால முடியும். அவர் சாட்சி கொடுத்திருக்கிறாரு. அவர் ஏன்னா இது யார் செய்தா? அவரே இதை செய்தார். எதை செய்தார் தெரியுமா? ஒரு சந்ததியை உண்டாக்கிட்டாரு. இது ஆண்டவருடைய சந்ததி. சரிதானா? இந்த சந்ததியை அவர் உண்டாக்கிட்டார். சரிதானா? ஏசாயா 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். பாருங்க என்ன சொல்றாரு? உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள். சொல்லுங்க. முடியும் போது எப்படி சொல்றாரு? என் கரத்தின் கிரியைகளுமாயிருப்பார்கள். பாருங்க, காட்ஸ் மேக். சொல்லுங்க, காட்ஸ் மேக். நாங்க இந்தியன் மேக் இல்ல, சைனா மேக் இல்ல, நாங்க என்ன மேக், பாஸ்டர் மேக் இல்ல, போப்பாண்டவர் மேக் இல்ல, ரெவரண்ட் பிஷப் எங்க தலைவருடைய ஆளுங்க இல்ல. இதெல்லாம் காட்ஸ் மேக். என்னது தெரியுமா? நான் ஒரு கிரியை நடப்பிப்பேன். காட் செய்யறாரு. என்ன செய்யறாரு? காட்ஸ் மேக். சொல்லுங்க. அதனாலதான் இப்ப பென்ஸ்காரன்னா போற வழியில ரிப்பேர் ஆயிருமான்னு டவுட் படுவீங்களா? 100 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு, பென்ஸ் கார் தான் இருக்குது, இது போகு சேருமான்னு யோசிப்பீங்க. இது 1000 கிலோமீட்டர் ரிப்பேர் ஆகாம போகும். அப்படித்தானே? ஏன்னா இது பென்ஸ் மேக். அப்படித்தானே? இப்ப நம்மளை வந்து ஆண்டு சொல்றது இது காட்ஸ் மேக். என்னது? அவங்க என்ன செய்வாங்க?
என் கரத்தின் கிரியைகளுமாயிருப்பார்கள். என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். இல்ல அக்கிரமம் செய்யறது, அக்கிரமம் பாவம் செய்யறது கூட்டம்னு சொல்லல. நான் ஒரு கிரியை நடப்பிப்பேன். அது எப்படின்னா சிம்பிள். அவரு செஞ்சாரு. இது யார் செஞ்சாரு? ஒரு சந்ததி அவரை செதுக்கி, இது ஆண்டவருடைய சந்ததி, அவரே இதை செய்தார். ஆண்டவர் நேர புறப்பட்டு வந்தாரு. இது முடியாது முடியாதுன்னு சொல்லி தோந்து போற எல்லா கேஸையும் நான் என்ன செய்ய போறேன்? காட்ஸ் மேக்கா மாத்திடுறேன். முதல்ல ஆதாமின் மேக்கா இருந்துச்சு, இது இப்ப இரண்டாம் ஆதாமின் மேக்காக மாத்துறேன்னு சொல்லி, இது என் ஜனமாய் என் நீதிமான். சரி, சொல்லிட்டு ஏசாயா 29:23-24 படிங்க. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது, பாருங்க, என் கரங்களின் செயலாகிய பிள்ளைகள். நாங்களும் சொல்லுங்க, ஆண்டவருடைய மேக் சொல்லுங்க. வேர்டு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? என் கரங்களின் செயலாகிய பிள்ளைகள். அதைத்தான் சொல்றாரு. இது காட்ஸ் ஜெனரேஷன். ரேகாபுடைய பிள்ளைங்களே உத்தமமா இருக்கிறாங்கன்னா, இந்த காட்ஸ் ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்க? உத்தமமா இருப்பாங்க. அது ஈஸி, ஆட்டோமேட்டிக், அது இட்ஸ் நேச்சுரல், குவைட் சிம்பிள். புரியுதுங்களா? அந்த சிம்பிள் காரியம், பட் சீரியஸான காரியம். பாருங்க, என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். புரியுதுங்களா? அப்போ தன் கிரியை அவர்கள் சொல்ற இரு என் கரங்களின் கிரியையுமாய் என் கரங்களின் செயலாகிய பிள்ளைகள் அப்ப பற்றி சொல்லிட்டு 24 சொல்றாரு, வழுவி போகிற மனதை உடையவர்கள். பத்தியா, வலிக்கு விழுந்தோம் தெரியுமா? முறுமுறுத்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வலிக்கு போறாங்கல்ல. இப்ப சொல்றாரு, வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி. ஏன் தெரியுமா? காட்ஸ் மேக். சொல்லுங்க. அந்த வசனம், முந்தின வசனம் என்ன செஞ்சிச்சு? என் கரத்தின் கிரியாகிய பிள்ளைங்க. அப்ப சொல்லிட்டு வழுவி போகிறவர்கள் புத்திமான் ஆகிருவாங்க. பாவத்துல விழுந்து எந்திரிச்சு வலிக்கு விழுகிற ஆள்லாம் என்ன செய்வாங்க? புத்திமான்களாகி. முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள். இருமம் முறுமுறுப்புலாம் போயிரும். சொல்லுங்க, இருமம் முறுமுறுப்புலாம் புரியுதுங்க. அசட்டை எல்லாம் போயிரும். சொல்லுங்க, அசட்டை. முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். சரிதானே? புரியுதுங்களா? இது ஏன்னா காட்ஸ் மேக். சரிதானே? காட்ஸ் மேக். இப்ப நற்கிரியை செய்யணும். இப்ப என்ன செய்யணும்? நம்மளாம் நல்ல கிரியை செய்யறவங்களா மாறுறோம். இதுக்குதான் காட்ஸ் மேக். பாருங்க, எபேசியர் 2:9-10. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு. பாருங்க, நீ பெரிய ரொம்ப இவன் நல்ல பிள்ளை, இவன் நல்லதுதான் செய்வான், இவன் நீதிமான்னு இப்படின்னு சொல்லிட்டு நீ பெருமை பாராட்டாதா. ஏன் தெரியுமா? இது நீ யோக்கியனா மாறல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமானதான் தீமை செய்ய பழகின நீங்க நன்மை செய்வீங்க. இப்ப ஆண்டவர் இப்ப நம்மளை நன்மை செய்யறவங்களா மாத்தி இருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, ஒருவரும் பெருமை பாராட்டாத. சொல்லுங்க, பெருமை. நாங்களாம் நல்லவங்கள ஆயிட்டோம். ஆகவே மாட்டேன். விருப்பம் இருக்கும், ஆனா நன்மை செய்வதோ என்னில் இல்லை. நிர்பந்தமான மனுஷன். ஆகவேதான் ஆண்டவர் வர்றாரு. வந்து என்ன செய்றார்? புதிய காரியத்தை செய்கிறேன், தாவீதுக்கு அருளின கிருபையை தருவேன், நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அந்த பிள்ளை தான் சொல்ற, என் கரங்களின் கிரியைகளை இது ஆண்டவரே செஞ்சார். என்ன சொல்றாரு? நீங்களும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா, நாங்களாம் நல்ல பிள்ளைங்களா ஆயிட்டோம். ஆகவே இல்லை, அவரு உங்களை மாத்தி இருக்காரு. அதனாலதான் சொல்றாரு, பெருமை பாராட்டாதபடி. இது கிரியையினால் அல்ல, நீ செஞ்சு இது வரல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு. சொல்லுங்க, எதுக்கு இப்ப வந்துட்டாரு? நற்கிரியை செய்யணும். சொல்லுங்க, நற்கிரியை. வேத பாரகர் நீதியிலும் பரிசேயர் நீதியிலும் அதிகமாய் நீதியை செய்யணும். நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. இது என்ன வேர்டு? சிருஷ்டிப்பு. என்னது? கிரியேஷன். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். முதல்ல ஒரு சிருஷ்டிப்பு என்ன தெரியுமா? ஆதாமுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம், பாவ மனிதனாய் சிருஷ்டிக்கப்பட்டோம். என் தாய் பாவத்தில் என்னை கர்ப்பந்தரித்து ஆதாமின்குள்ளாய் நான் பாவியாக பிறந்து பாவியாய் வாழ்ந்தேன். இப்ப நான் நற்கிரியை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன்.
புரியுதுங்களா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்துல வழி உண்டாகும்னு சொல்லி வனாந்தரத்திலே வழி, அவாந்தர வழியில ஆறுகள்லாம் வர வச்சிருவேன் என்று சொல்லி ஆண்டவர் புதிய கிருபைகளை கொடுத்து புதிய மகிமைக்குள்ளாய் நம்ம கொண்டு போய் என்ன செஞ்சாரு? நன்மை செய்யும்படி, நற்கிரியைகளை செய்யும்படி நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். செய்கைன்னா என்னப்பா சொல்லுவீங்க தம்பியா? செய்கையா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? காட்ஸ் மேக். என்னது? புரியுதுங்களா? காட்ஸ் மேக். நம்ம தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். காட் மோல்டு பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? காட்ஸ் மேக். சொல்லுங்க, காட்ஸ். நான் இது இவர்கள் இது கர்த்தரே செய்தார், அவர் கரத்தின் கிரியையாயிருக்கிற என் கரத்தின் கிரியையாகிய என் பிள்ளைகள் யாவரும் நீதிமான்கள். சொல்லுங்க, புரியுதுங்களா? நீங்க இனிமேல் பாகின்னு பேசக்கூடாது. நாங்க நீதிமான்கள். எதை விசுவாசிக்கணும்? அசட்டை பண்ணக்கூடாது. காட் சொன்னார் என்னுடைய கிரியேஷன். அதனாலதான் சொல்றாரு ஏனெனில் நற்கிரியை செய்கிறது. எதுக்காக தெரியுமா? காட்ஸ் மேக்கு, நற்கிரியை செய்கிறதுக்கு. சொல்லுங்க, நற்கிரியை செய்கிறதுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இது ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு, அப்படி டிசைன் பண்ணியிருக்காரு. பென்ஸ்காரர் ரிப்பேர் ஆகாதபடி டிசைன் பண்ணாங்கல்ல, அந்த அது போல காட் டிசைன் பண்ணிட்டார். சொல்லுங்க, நாம் அவைகளில் நடக்கும்படி, எதுல? நற்கிரியில நடக்கும்படி அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணிட்டாரு. முதல்லையே ரெடி பண்ணி, நீ எவ்வளவு வேணா போ, மலைக்கு வேணா போ, ஹில் ஸ்டேஷன் போ, எங்கேயும் போ, எங்க இன்ஜின் பால் ஆகாது அப்படின்னு சொல்லி தானே அவங்க பண்றாங்க. அதை முன்னதாக ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. இது 1000 கிலோமீட்டர் நிறுத்தாம போனாலும் இது ரெடியா இருக்கும். இது மலைகள் காடுகள் ஏறினாலும் நிக்க என்ன செய்யாது, ரிப்பேர் ஆக போகும் அப்படின்னு டிசைன் ஃபர்ஸ்ட் ப்ரீ பிளான் பண்ணி முன்னதாக ஆயத்தம் பண்ணிடா. இது நம்பணுமா இல்லையா? இது புரியுதா? இந்த வசனம் ரத்தத்துல இருக்கணும். எங்க இருக்கணும்? ரத்தத்துல. நாம் நற்கிரியை செய்யும்படி நாம் தேவனாய கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நீ இப்படிதான் இனிமே நடக்கணும். என் பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. அவர்கள் யாவரும் நீதிமான்களாய் இருப்பார்கள். தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கிறவராய் இருக்கும் என்று அவர் டிசைன் பண்ணி இருக்கிறாரு. இதை அசட்டை பண்ணாம விசுவாசிக்கணும். இது அசட்டை பண்ணாம விசுவாசிக்கணும். ஏன் தெரியுமா? தாவீதுக்கு அருளின கிருபை, அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்று சாட்சியும் கொடுத்துட்டாரு. நான் பண்ண கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவான்? பென்ஸ்காரு, தைரியமா போங்க சார், கன்னியாகுமரி தானே, போயிட்டு வாங்க, அசால்ட்டா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவான் இல்ல. ஏன்னா அவன் தான் டிசைன் பண்ணவன். அது மாதிரி ஆண்டவர் சாட்சியும் கொடுத்துட்டாரு. அவர் சொன்னதுனால அப்படித்தான் நடக்கும். சரிதானா? இப்ப பாருங்க, இன்னும் இந்த சத்தியத்தை நம்ம நற்கிரியை செய்யறவங்கன்றதுக்கு இன்னும் எவ்வளவு கான்பிடன்ஸான வசனங்கள் இருக்குன்னு பாருங்க. இப்ப படிங்க. சரி, எபிரேயர் 13:21 சொல்லு, படிங்க. எபிரேயர் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. பாருங்க, இப்ப இயேசு வந்து என்ன செஞ்சாரு? உமக்கு பிரியமானதை செய்யறேன்னு தானே வந்தாரு. வந்து என்ன செஞ்சாராம்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு பிரியமானதை உங்களில் நடப்பித்து. இயேசு டிசைன் பண்றாரு. ஃபார்முலா எல்லாம் போட்டு, ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு என்ன செஞ்சாராம்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. இது யார் செஞ்சா? இயேசு செஞ்சார். சரிதான்? உங்களில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. புரியுதுங்களா? உங்களை சகலவித நற்கிரியை, எல்லா நற்கிரியை, சரிதானா, எல்லா விதமான நற்கிரியையிலும் சீர் பொருந்தவன் ஆக்குவாராக. அது அவர் தான் செய்வார். என்ன செய்வாரு? உங்களில் நடப்பித்து, பிரியமானதை நடப்பித்து தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியினாலும் சீர் பொருந்தவனார் அவரே ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இதை செய்யறவர் அவரு. என் பிள்ளைங்கன்னா அப்படிதான். பென்ஸ்காரன் என்ன சொல்லுவான்? உன் வண்டி என்னைக்காவது எதா ஆச்சுன்னா நான் கேரண்டி. என்ன செஞ்சிருவேன்? நான் கேரண்டின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் அங்க கேரண்டி கொடுக்கிறாரு. புரியுதுங்களா? கொடுத்துட்டு என்ன சொல்றாரு?
பிலிப்பியர் 1:5 படிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். புரியுதுங்களா? நற்கிரியை ஸ்டார்ட் பண்ணி விட்டது யாரு? நற்கிரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யாரு? வேதபாரகர் நீதியிலும், சொல்லுங்க, வேதபாரகர் நீதியிலும் பரிசேயருடைய நீதியிலும் அதிகமான நீதியை செய்யும்படி இவர் தான் சொன்னாரு, செஞ்சாரு. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். நீ பெருமை பாராட்டாது, நீ நல்லவனே கிடையாது. ஆனா ஒருத்தர் வந்தாரு, உன்னை நற்கிரியை செய்யறவனா மாத்தி, உன்னை சிருஷ்டித்து, உன்னை அழகுபடுத்தி, டிசைன் பண்ணி, ப்ரீ பிளான் பண்ணிட்டாரு. என்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டார். ப்ரோக்ராம் பண்ணபடிதான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும், அப்படித்தானே? ப்ரோக்ராம் முன்னதாக நியமித்து நற்கிரியை செய்கிறதற்கு முன்னதாக அவர் ஆயத்தம் பண்ணிட்டார். எப்படி செஞ்சாரு? முன்னதாக. அந்த வசனம் படிச்சீங்களா? நற்கிரியை செய்யும்படிக்கு இவைகளை அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணி நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், காட்ஸ் மேக்கா இருக்கிறோம். இப்ப என்ன செய்ய? நற்கிரியை யார் தொடங்கினாரு? ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. இது நல்ல பிள்ளையா மாறிடுச்சு. ஒன்னா நன்மையா செய்ய ஆரம்பிச்சிச்சு. நற்கிரியை இயேசு நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தது போல நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. பாருங்க, என்னைக்கு வரையும் நற்கிரியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமா நல்ல வேலையில செய்து ஆலயத்தின் காரியத்துல இருக்குது, எல்லா பிள்ளைங்களையும் விசாரிக்குது, சபையை ஊழியத்தில் தாங்குது, எல்லா விதமாய் வேலை செய்து எல்லா வித நற்கிரியிலும் வளர்ந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு ஆண்டவர். இது யாரு? கிறிஸ்துவின் நாள் மட்டாய் நடத்தி வருவார் என்று. புரியுதுங்க? நடத்தி வருவார் என்று. அதையும் அவர் தான் செய்வாரு. நற்கிரியை ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாரா? நீ பாத்துக்க, நீ செய்யின்று அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூடவே வருவாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருந்து நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டாய் அதை உங்களில் நடத்தி வருவார் என்று நம்பி. சரிதானா? அப்ப அதையும் அவரே நம்பி அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி சொல்றாரு? முடிக்கிறாரு, அவரை தோத்தரி. தீத்து 2:14 சொல்றாரு, நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம். இப்ப நற்கிரியை செய்யறது துவங்கப்பட்ட பிள்ளை என்ன செய்யுது? நற்கிரியை செய்யறதற்கு பக்தி வைராக்கியம். நற்கிரியை செய்யறதுக்கு வைராக்கியம் வேணும். என்ன வேணும்? நான் நல்லது செய்ய போறேன், இன்னைக்கு நான் எங்க வீட்டுல செய்ய போறேன், எங்க ஆபீஸ்ல நல்லது செய்ய போறேன், ஆலயத்துல செய்ய போறேன். நற்கிரியை செய்யறதுக்கு எங்க பாஸ்டர் எல்லாம் பார்க்கிறீங்களா, சர்ச்சை வந்து யாரு கிளீன் பண்றான்னு கேட்டாதான் பண்ணக்கூடாது. நற்கிரியை செய்யறதுக்கு பக்தி வைராக்கியம் வேணும். எங்க வீட்டம்மா சொன்னாங்க, நீங்க இந்த இதெல்லாம் சொல்லணும். எப்படின்னா, சர்ச்சை ஆலயத்துக்கு கரெக்டா வர்றவங்களுக்கான ஆசீர்வாதம் என்னன்னு ஒரு தேவ மனுஷன் பேசியிருக்கான். அந்த இதை வச்சு கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் போட்டு காமிங்க. வேண்டாம், இது சொல்லிதான் ஆசீர்வாதத்துக்காகவே வேலைக்கு வருவாங்க, அப்படிலாம் வேண்டாம். இவங்க வந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஆசீர்வாதம் தருவாருன்னு சொல்லிட்டுலாம் கரெக்டா டைம் கூடி வரக்கூடாது, அப்படி வர வேண்டாம். நீங்க வந்த ஆசீர்வாதம். சரிதானா? அப்போ அது மாதிரி என்ன சொல்ல வந்தேன்? நற்கிரியை செய்கிறதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும். புரியுதுங்களா? அப்போ அப்படி பக்தி வைராக்கியமா நற்கிரியை செய்யணும். சரி, அடுத்தது 3:8 படிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி கட்டளையிடு. நற்கிரியை செய்யணும். என்ன செய்யணும்? போய் விசாரிக்கணும். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தேன். பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுக்க வந்தீர். நற்கிரியை செய்யும்படி என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? நற்கிரியை இப்ப உங்களை செய்யறவங்கள ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு. இதுல பக்தி வைராக்கியமா இருந்து நல்லது செய்யணும். இன்னைக்கு ஏதாகிலும் நாங்க வேலை நல்லது செய்யணும். நாங்க நல்லது எங்களை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதே நன்மைக்காக. சோ நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம், நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும். அப்புறம் நீங்கள் நன்மை செய்கிறதுல 1 பேதுரு 2:15 படிங்க. இன்னும் 2 வசனம். 1 பேதுரு 2:15. செம்மையான வழியை விட்டு நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுக்கு சித்தம். பாருங்க, புத்தியின மனிதர்கள்லாம் ரோட்ல இருக்காங்க. அவங்களுடைய அறியாமை அடக்கணும்னா என்ன தெரியுமா? என் பிள்ளைங்களெல்லாம் பாத்தியா அப்படின்னு சொல்லுவாராம். எப்படி?
எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? என் பிள்ளைங்களை பார்த்தீங்களான்னு சொல்லி அவங்களோட புத்தியின மனிதனுடைய அறியாமையை நீங்க செய்யற நன்மையை வச்சுதான் அவங்கள அடக்க முடியும்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ காட்ஸ் வேயே டிஃப்ரெண்டா இருக்கு. என் பிள்ளைங்களுடைய அழகை காமிச்சு நான் அதை செய்வேன். புரியுதுங்களா? அப்ப இந்த இதுதான் தேவன் செய்யறாரு. இது அவரே செய்தார். சொல்லுங்க, அவருடைய சந்ததி, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், இது ஆண்டவருடைய சந்ததி, இதை அவரே செய்தார் என்று பிறக்க போகும் ஜனங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். வர்ற ஜெனரேஷன் ஏன் தெரியுமா நாங்க நீதிமானா இருக்கிறோம், இது அவர் வேலை அப்படின்னு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறான், பிள்ளை பேரனுக்கு சொல்லிக் கொடுக்குறான். இப்படிதான் நடக்கும். புரியுதுங்களா? கடைசியா 2 பேதுரு 3:14, நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. கரை இருக்கக்கூடாதான். தம் பிள்ளைங்க மேல என்ன இருக்கக்கூடாது? கரை, பிழை இருக்கக்கூடாதான். பிழை, மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது. அப்போ இவ்வளவு டியூன் பண்ணி நம்மளை அவர் டிசைன் பண்ணி இவ்வளவு இதற்கு பக்தி வைராக்கியமா இருங்க, இதுல ஜாக்கிரதையா இருங்க. நீதிமான் தன் நடையின் மீது கவனமாய் இருக்கிறான். இப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா அது ஈஸி. சொல்லுங்க, ஈஸி. இது தேவனால் கூடும். நீங்க நல்ல வேதத்தை நல்லா படிப்பாருங்க. ஒருத்தர் நித்திய ஜீவனுக்குள்ள போன ஆண்டவரேன்ட்டு வந்தான். வாலிபன் வந்தான். என்ன செஞ்சான்? நித்திய ஜீவனுக்குள்ள போனோம். தம்பி, நீ போய் என்ன செஞ்சுட்டு வா? ஆஸ்தியை விற்று உன் தாய் தாப்பான கணம் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு வா. அது ஐயா, என்ன உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா? நான் இதெல்லாம் சிறு வயது முதல் நான் அப்பயே 100க்கு 95 மார்க் வாங்கிட்டேன். 195 வாங்கினவன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் நாங்க ரைட்டா நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன சொல்றான்? செய்யறான். சொல்லுங்க, செய்யறவனை கூப்பிட்டு இதை செய்யாதான்னு ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னார்? இதை செய்யாதன்னு சொன்னார். என்ன தெரியுமா? இதெல்லாம் விட்டுனாரு. அதை விடுறதுக்கு மனசு இல்லை. அவன் ஃபெயில் ஆயிட்டான். புரியுதுங்களா? செய்யறவனை கூப்பிட்டு செய்யாதன்னு சொன்னா ஃபெயில் ஆயிடுறான். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இது மனுஷனால் கூடாது, தேவனால கூடுன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? புரியுதுங்களா? இது நான் தான் செய்ய முடியும். நித்திய ஜீவனுக்குள்ள கூட்டு போறதுக்கு, பரலோகத்துக்கு போனா உன் நீதி வேத பாரகர் பரிசேயருடைய நீதியில அதிகமா இருக்கணும், நீ ஃபெயில் ஆயிருவே. உன்ட்ட ஒரே ஒரு குறை தாம்பா இருக்குதுன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரா? அந்த வாலிப பையன் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னு சொல்லி 99 மார்க் வாங்கிட்டான். 1 மார்க் வாங்கணுமாப்பா, வாங்க ஆண்டவர் அன்புக்கு வந்து உன்ட்ட ஒரே ஒரு மார்க் தானப்பா, இது விட்டுருந்தாரு. அவன் விட முடியல. அப்போ சொல்றாரு, மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடும். நீ எவ்வளவு யோக்கியனா இருந்தாலும் 1 மார்க்ல ஃபெயில் ஆயிருவ. ஜாக்கிரதை, நான் கூட்டு போற மேல என்கிட்ட வந்துரு. தேவனால் கூடும். தேவன் தான் இதை செய்யணும். இதை யார் செய்வான? தேவன் தான் செய்ய முடியும். ஆகவேதான் அவர் வந்தார், உமக்கு பிரியமானதை செய்ய போகிறேன். அவர் வந்து உங்களில் தமக்கு பிரியமானதை எல்லாம் சித்தமானதுல செய்யும்படி உங்களிலே அதை நடப்பித்து காட்ஸ் மேக்கா மாத்தி நற்கிரியை செய்கிறதற்கு தம்முடைய காரியமாய் ஆக்குகிறார். ஆகவேதான் என்ன சொல்றாரு? நன்மை செய்கிறதுல சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க ஏற்ற காலத்துல அறுப்பீங்க, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நான் எவ்வளவு நன்மை இந்த ஆலயத்துல உளுந்து வேலை செய்யறேன், யாராவது நம்மளை பாராட்டுறாங்களா? சோர்ந்தே போகாதீங்க. அவரு கவனிக்கிறார். யார் கவனிக்கிறான்? அவர் திராட்சரசம் குடிக்காத மாட்டேன்னு சொன்னதை கீழ்ப்படிஞ்சதையே கவனிச்சாரா இல்லையா? தோட்டத்தை நடாதன்னு சொன்னார, கவனிச்சாரா இல்லையா? வீடு கட்டாதன்னு சொன்னாரு, இவங்கெல்லாம் வீடும் வாங்கல, திராட்சரசமும் குடிக்கல. நீ டெஸ்ட் பண்ணி பாரு. எரேமியா நீ பாரு, ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லி கூட்டு வந்து டெஸ்ட்ல பாஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர் நம்மளை பத்தி என்ன செய்றாரு? நம்மளை காமிச்சுதான் புறஜாதிகளுடைய அறியாமையை அடக்குவது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. சரிதானே? 2 கொரிந்தியர் 9:8 கடைசியாக, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக. பாருங்க, சகலவித நற்கிரியை சொல்லுங்க. இதைத்தான் செய்ய முடியல. சகலவித நற்கிரியையிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு வேண்டிய அபண்டன்ஸ் கிரேஸ் என்ன செய்வாராம்?
கொடுப்பாராம். அபண்டன்ஸ், என் கிருபை உனக்கு போதும். புரியுதுங்களா? சகலவித நற்கிரியைகளிலும் பெருகணுமா. இவனை மாதிரி நல்ல புள்ள கிடையாது, எவ்வளவு வேலை செஞ்சு எவ்வளவு சப்போர்ட்டா அந்த ஊழியத்தை தாங்கி எவ்வளவு நற்கிரியை செய்யற பிள்ளை தெரியுமா, இந்த பிள்ளையை நம்பி இவ்வளவு வேலையை சாதிக்க முடியும்னு சொல்ல முடியும். ஏன்னா அதை சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறா இருக்கும்படி தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர். புரியுதுங்களா? அதனாலதான் நாம் எல்லோரும் அவருடைய சம்பூரணத்தினாலே கிருபை மேல கிருபை பெற்றவர்கள். கிருபை மேல கிருபை, அடுக்கு அளவில்லாமல் கிருபை. எழும்பி நம்ம பந்திக்கு நேராய் போறோம். பாத்தீங்களா? இவ்வளவு கிருபை தேவனுடைய கரத்திலிருந்து வந்தது. அவருடைய சம்பூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபை மேல கிருபை பெற்றவர்கள். புரியுதுங்களா? அந்த கிருபை எதுக்குன்னா சகலவித நற்கிரியைகளிலும் நாம் பெருகும்படி தேவன் கிருபை கொடுத்து அதை பெருக செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென்.